ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குருமா, சைட் டிஷ்ஷு புதினா மட்டன் மசாலா. இந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து மட்டனை ஒன்றா வேக வச்சுக்கலாம். குக்கரில் மட்டன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தாளித்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்து கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஸ்டார் மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். 2 கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். புதினா மட்டன் மசாலா செய்ய 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார், 1 மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கல்பாசி சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் பொடி போட்டு கருவேப்பிலை தாளித்து 2 பெரிய வெங்காயம் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 கைப்பிடி மல்லி இலை, 1/2 கைப்பிடி புதினா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.